குறையும் வேகம், கரையும் நேரம், வந்தே பாரத் ரயில்களால் சாமானியர்கள் பாதிப்பு. புள்ளிவிவரங்கள் அதிர்ச்சி அறிக்கை. வந்தே பாரத் ரயில்களால் சாமானியர்கள் பாதிப்படைவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் போக்குவரத்துக்கு நாடி துடிப்பாக விளங்கும் இந்திய ரயில்வே சமீப காலமாக தனது நம்பகத்தன்மையை இழந்து வருகிறது. நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு தாக்கல் செய்துள்ள சமீபத்திய அறிக்கை அப்படியொரு கேள்வியை தான் எழுப்பியுள்ளது. அதிவேக ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ரயில்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேரும் விகிதம் கவலைக்குரிய வகையில் சரிந்துள்ளதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ரயில்வேயின் செயல்பாடு குறித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளிவிவரங்கள் அதிர்ச்சியளிக்கின்றன. 2021-22 நிதியாண்டில் ரயில்கள் சராசரி நேரத்திற்கு வந்து சேரும் விகிதம் 90% இருந்தது. ஆனால் 23-24 நிதியாண்டில் இது 73.62% செங்குத்தாக சரிந்துள்ளது. அதாவது கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் ரயில்களின் நேர கட்டுப்பாட்டில் சுமார் 16% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த தாமதத்திற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் நிலைக்குழு சுட்டிக்காட்டியுள்ள மிக முக்கியமான காரணம் புதிய அதிவேக ரயில்களுக்கு அளிக்கப்படும் மிதமிஞ்சிய முன்னுரிமை தான் என கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வந்தே பாரத் போன்ற பிரீமியம் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ரயில்கள் வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக சாதாரண எக்ஸ்பிரஸ் மற்றும் பயணிகள் ரயில்கள் ஆங்காங்கே பிடித்து நிறுத்தப்படுகின்றன. ஒரே தண்டவாளத்தில் பல ரயில்கள் இயங்கும் நிலையில் அதிவேக ரயில்களுக்கு வழிவிடுவதற்காக மற்ற ரயில்கள் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியதுள்ளது. ரயில்வேயின் இன்றைய அணுகுமுறை குறித்து நிலைக்குழு தனது கடும் அதிருப்தியை பதிவு செய்துள்ளது. வந்தே பாரத் ரயில்களின் கட்டணம் மிக அதிகம். இதில் பயணிப்பவர்கள் வசதி படைத்தவர்கள். ஆனால் இந்தியாவில் கோடிக்கணக்கான ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் சாதாரண ஸ்லீப்பர் மற்றும் பொது பெட்டிகளிலேயே செல்கின்றனர். ஒரு சிலர் வசதிக்காக பெரும்பான்மையான மக்களின் நேரத்தை வீணடிப்பது நியாயமற்றது என்று குழு கருதுகிறது. அதிவேக ரயில்களுக்கு முன்னுரிமை அளிப்பது என்பது மற்ற சாதாரண ரயில்களின் சேவையை சிதைப்பதாக அமைந்துவிடக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களின் தாமதத்திற்கு உள்கட்டமைப்பு பிரச்சினைகளும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது. தண்டவாளங்களை பராமரித்தல் மற்றும் புதுப்பித்தல் பணிகள் ரயில்வே பாதுகாப்பு நிதி உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி விழுப்புரம் வழித்தடத்தில் தண்டவாள போக்குவரத்து நெரிசல் அதிகம். இங்கே வந்தே பாரத் ரயிலுக்கு முன்னுரிமை அளிக்க சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மணிக்கணக்கில் பிடித்து வைக்கப்படுகின்றன. சென்னை கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மற்றும் சேரன் எக்ஸ்பிரஸ் போன்றவை தொழில் நகரமாக கோவைக்கு செல்லும் நடுத்தர வர்க்கத்தின் தேர்வாக உள்ளது. வந்தே பாரத் ரயில்களுக்காக இந்த ரயில்கள் ஜோலார்பேட்டை, காட்பாடி போன்ற இடங்களில் தாமதப்படுத்தப்படுவதால் சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாமல் பயணிகள் தவிக்கின்றனர். சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மார்க்கத்தில் அலுவலக நேரங்களில் வந்தே பாரத் ரயில் கடந்து செல்லும் சமயங்களில் புறநகர் மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்படுகின்றன. இதனால் தினசரி கூலி வேலைக்கு செல்வோர் மற்றும் அரசு ஊழியர்களும் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.